நெய்னார் நாகேந்திரன் மாட்டிக்கொண்ட நெய்னார் நாகேந்திரன். நெய்னார் நாகேந்திரன் வாயை கொடுத்து தெரியாமல் மாட்டிக்கிட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பழமொழியெல்லாம் சொல்கிறார் அவர். ஆனால் அவர் பழமொழி என்னன்னு கேட்டிங்கன்னா, நுணலும் தன் வாயால் கெடும். தவளை இருக்க அதை பாம்பு தேடிக்கிட்டே இருக்கும் மழை காலத்தில். ஆனால் தவளை சும்மா இருக்காமல் என்ன பண்ணும், ஏதாச்சும் ஒரு சவுண்டு கொடுக்கும். உடனே பாம்பு கண்டுபிடிச்சி அங்கே போய் அந்த தவளை ஏற்றணும். அதனால் நுணலும் தன் வாயால் கெடும்னு பழமொழி. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு பேசிட்டார். விஜய் மேலே படுக்கோவமாக இருக்கார். விஜய் ஜெயிச்சிருவார், விஜய் ஆட்சி அமைச்சிருவாருன்னெல்லாம் கருத்து கணிப்பெல்லாம் வந்த உடனே டென்ஷன் ஆகி நம்ம தூத்துருவோமோ, அப்போ தலைவர் பதவி போயிருமே அப்படின்னு ரொம்ப இதாகிட்டேன்னு சொல்லிட்டாரு. விஜய் பனையூரை விட்டு வெளில வரணும் அப்படின்னு. பனையூரை விட்டு வெளில வரணும்னா அவருக்கு என்ன தெரியும் வழி? உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா அவர்கிட்ட? அவங்க அப்பா அம்மாவே பார்த்துருந்துக்கப்பா, இந்த கூட்டம் மோசமான கூட்டம், ஆளையே காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவர் இந்த எலெக்ஷன் டைமில் எலெக்ஷனோட உயிரை காப்பாற்றணுமே, அப்போ தானே ஆட்சி செய்ய முடியும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, முக்கியமான இதில் பாதுகாப்போடு வெளியில் போயிடுவோம். சாதாரண நேரத்தில் வெளியில் வந்தால் என்ன வேணாங்க. எம்ஜிஆர் இந்த கூட்டத்துக்கு இது பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். ஆளையே காலி பண்ணிடுவான். அவங்க சரித்திரமே அதுதானே. எனக்கு தெரியுமே எப்படி காலி பண்ணுவாங்க என்ன. இதுதானே அரசியல். அதனால் அவர் பயப்படுறார். அதனால் பனையூரை விட்டு முக்கியமானதில் வெளியில் வர்றார். அவர் பிரச்சனை தெரியாமல் நெய்னார் நாகேந்திரன் சும்மா பனையூரை விட்டு பனையூரை விட்டு வெளில வானா எங்கே அது இப்போ வரணுமோ அப்போ தான் வர முடியும். அதுவரை உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, ஓப்பனாக சொல்கிறேன்ல. அதுதான் அவர் பனையூரை விட்டு வெளியில் வரல. சரி, அதோடு விட்டு அவர் திரிஷாவை விட்டு வெளியில் வாங்கங்கிறார். இதெல்லாம் கொழுப்பு இல்லை. முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டேருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். நெய்னார் நாகேந்திரன் இப்படி பேசலாமா? பர்சனல் விஷயம். சரி, திரிஷாவோட விட்டு வெளியில் வானா திரிஷாவோட சுற்றுனதுக்கு என்ன இது வச்சுருக்கீங்களா ஆதாரங்கள்? டெஃபமேஷன் சூட்டு போட்டால் 50 கோடி 100 கோடி கொடுக்கணும். நெய்னா உங்கள் சொத்தை விற்றா கூட கொடுக்க முடியாது. ஒருத்தரை பற்றி இந்த மாதிரி நடிகை திரிஷாவோட விட்டு வெளியில் வாங்கன்னு சொன்னீங்கன்னா பக்கா டெஃபமேஷன். அது இது தேவையா? சொந்த வாழ்க்கையை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுல்ல. அதனால் அவர் திரிஷாவை பற்றி சொன்ன உடனே எல்லா பேருக்கும் ரொம்ப கோவம் வந்துச்சு. ஸ்டாலினுக்கு வரல, அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கார். எதுக்கு இதிலெல்லாம் நம்ம போய் தலையிடணும்? நம்ம போய் தலையிட்டால் அது நம்ம கதையெல்லாம் வெளியில் வரும் அப்படின்னு அவர் வாயை திறக்கல. உதயநிதி பார்த்தாரு, நம்ம ஏதாச்சும் சொல்ல போனால் நம்ம கதை வெளியில் வரும். அதனால் அவங்க 2 பேரும் வாயை திறக்கலை. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி, திட்டிக்கிட்டாங்க விஜயன். ஆனால் இவங்க கொதித்து எழுந்துட்டாங்க. இது தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதெல்லாம் அநாகரிகம், பெண்களை நீங்கள் கண்ணியத்தோடு பேசணும் பொது வெளியில் அப்படின்ட்டாங்க. அது கரெக்டு தான். பொது வெளியில் பெண்களை குறைச்சி பேசக்கூடாது, அசிங்கமாக பேசக்கூடாது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதே தமிழச்சி தங்கப்பாண்டியன் பெண்கள் இதில் பார்லிமெண்ட்டில் நம்ம தமிழ்நாட்டு பெண் எம்பிக்கள், மேற்கு வங்காள பெண் எம்பிக்கள்லாம் கண்ணியத்தை விட்டு, அந்த நம்ம ஜோதிமணி இவங்கெல்லாம் பார்த்தீங்களா, கண்ணியத்தை விட்டு பிரைம் மினிஸ்டரை பிரதம மந்திரியே போய் முற்றுகையிட்டாங்களே, அன்றைக்கும் நீங்கள் கண்டனம் தெரிவித்தா நல்லாயிருக்கும். பெண்கள் கண்ணியமானவர்கள், கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். பார்லிமெண்ட்டுங்கிறது ஒரு பொது இடம், அங்கே நல்லபடியாக நீங்கள் நடந்துக்கணும். பிரதமர் எல்லாம் முற்றுகையிடுறது தப்புன்னு கண்டனம் தெரிவிச்சிருந்தா உங்களை பாராட்டியிருப்போம். இந்த கண்டனத்துக்கு பாராட்டுறோம். இருந்தாலும் அதுக்கெல்லாம் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. சரி, விஜய்க்கு சப்போர்ட்டே பண்ணக்கூடாத, யார் திமுகக்காரங்க யாருமே சப்போர்ட் பண்ணலையே, எப்படி தமிழச்சி தங்கப்பாண்டி மட்டும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா ட்ரெண்டு. அவங்க தென் சென்னையில் இருக்காங்க. அவங்க இப்போ தென் சென்னை எம்பி 5 லட்சம் ஓட்டில் ஜெயித்தாங்க. இப்போ சார் வந்தோடனே என்ன ஆயிடுச்சு, அவங்க தொகுதியில் சோழிங்கநல்லூருங்கிற ஒரு சட்டசபை தொகுதியிலேயே 2 லட்சம் போலி ஓட்டு செத்தவன் இது பண்ணவன். அப்புறம் டி நகர் 45,000, மயிலாப்பூர் 45,000 பார்த்தார். ஆகா, போலி ஓட்டு பூரா போயிடுச்சு, இனி டிஎம்கே நம்பி பிரயோஜனம் இல்லை, அடுத்த எலெக்ஷன் வந்தால் கவுத்திடுவாங்க. இப்போவே விஜய்க்கு இது போட்டு வச்சிடலாம் அப்ளிகேஷன். விஜயை பாராட்டி பேசணும்னா அது வருங்காலத்தில் நமக்கு எம்பின்னு நிற்கிறதுக்கு கொஞ்சம் துணையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி கண்டனம் தெரிவித்தாரான்னு தெரியல. ஏன்னா யாருமே கண்டனம் தெரிவிக்கலையே. கனிமொழி கூட கண்டனம் தெரிவிக்கலை.
பெண் உரிமைக்கு வந்து குரல் கொடுப்பார் கனிமொழி, ஆனால் வாயை திறக்கலை திரிஷாவை சொன்னது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் இப்போ டிடிவி தினகரன் சொல்கிறார், அவர் என்டிஏ கூட்டணி பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் அப்போ ஒரு கொஞ்சம் பட்டும் படாமலும் தானே கண்டனம் தெரிவிக்கணும். இந்த கழுவுற மீனில் நழுவுற மீனுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, தமிழிசை சௌந்தரராஜன், அவங்ககிட்ட மைக்கை கொண்டு போனால் பிஸியாக இருக்கான், அப்புறம் பேச ஓடுறாங்க. எவ்வளவு பாருங்க வாயவே. ஒரு பெண்ணாக இருந்தும் ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசினா சுயநலம், கட்சிக்குள்ளே கோஷ்டி அதிகம், வாயவே திறக்கணும். ஆனால் என்டிஏ கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் பயங்கரமாக பேசுகிறார். பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவரெல்லாம் என்னன்னு தெரியல, அது மாதிரி யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பது தான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். ஏன் அவ்வளவு தப்புங்கிறாருன்னா அது ஒரு கோஷ்டி சண்டை. டிடிவி தினகரன் அண்ணாமலைக்கு க்ளோஸ், அண்ணாமலை இவரும் ரொம்ப நெருக்கம், அரசியல் ரீதியாக மட்டும் இல்லை மற்ற எல்லா விஷயத்துலேயும். வருங்காலத்தில் அதை பற்றி சொல்கிறேன் அந்த கதையெல்லாம். அதனால் டிடிவி தினகரன் அண்ணாமலை கோஷ்டி, அண்ணாமலை கோஷ்டி வந்து நயினார் நாகேந்திரனை கவுக்கணும்னு இருக்காங்க. இதுதான் சாக்குன்ட்டு விளாடுன்னு டிடிவி அண்ணாமலை சொல்லிட்டார், அண்ணா நான் கட்சியிலே இருக்கேண்ணா, நான் சொன்னால் அவ்வளோ சரியாக போகாது, நீங்கள் கண்டனம் தெரிவிங்க நான்ட்டார். அதை வச்சுக்கிட்டு டிடிவி தினகரனும் பயங்கரமாக கண்டனம் தெரிவிச்சிட்டார். அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நயினார் நாகேந்திரன் எல்லோரும் நம்ம நிருபர்கள் கேட்டால் வாயவே திறக்காமல் பேசுங்க, அமைதியாக இருக்கார். ஆனால் அவர் வந்து திரிஷா விஷயத்தை மட்டும் பேசலை, ஒரு கவுன்சிலராக கூட வர முடியாதவன் யார், இது நாகரிகமாக வர முடியாதவன் எப்படி ஆட்சியை பிடிக்க முடியுங்கிறார். ஒரு களத்தில் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாதவன், அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? இதுதான் விஜய்க்கு பதில். என்டி ராமராவ் கவுன்சிலராக கூட தான் வரல, அவர் ஆட்சியை பிடிச்சி எல்லாம் பெருசாக பண்ணார். ஸோ முதலமைச்சர் அவர்களுக்கு கவுன்சிலர் ஆகணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. உங்களுடைய வைத்தறிச்சலை காட்டு. அவன் இவன் நீங்கள் பேசிட்டீங்கன்னா நீங்கள் தோல்வி பயத்துக்கு வந்துட்டீங்கன்னு இருக்கும். ஏன்னா கருணாநிதி இப்படி தான். எம்ஜிஆர் வந்து கருணாநிதியோட ஒரு 10 வயசுக்கு மேலே மூத்தவர், 10-15 வயசு மூத்தவர். எப்போவுமே எம்ஜிஆர் ரொம்ப மரியாதையோடு பேசுவார் கருணாநிதி. ஏன்னா கருணாநிதிக்கு வசனம் எழுதுவதற்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது எம்ஜிஆர். அவர் ஹீரோவாக நடித்தார் ராஜகுமாரி படத்தில். அதனால் எம்ஜிஆரை போங்க வாங்கன்னு தான் பேசுவார். எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்து அவருக்கு செல்வாக்கு வந்தோன்னா போவான்னார், மலையாளத்தான்னார். அதெல்லாம் தோல்வி பயத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். தோல்வி பயம் வந்துட்டால் மரியாதை இல்லாமல் பேசுவாங்க எதிரிகளை. அதனால் அவன் இவன்னு பேசுனதுனால இப்போ அவன் நயினார் நாகேந்திரனுக்கு தோல்வி பயம் வந்து விட்டது அப்படிங்கிறத நான் என்ன சொல்கிறேன். அவர் வந்து இது திரிஷா விட்டுட்டு வான்னு சொல்கிறீங்களே என்ன. ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறார், குடும்பத்தை ஒழுங்காக வைக்காதவன்லாம் எப்படி தலைவனாக முடியுங்கிறார் நயினார்னா. நீங்கள் அரசியல்வாதிகளும் குடும்பத்தை ஒழுங்காக வச்சவங்களா? நீங்கள் திராவிட இயக்கத்தில் இருந்து தானே வந்தீங்க மிஸ்டர் நயினார் நாகேந்திரன். உங்கள் ஈவேரா எப்படி அவருடைய மனைவி நாகம்மாலை ஒழுங்காக வச்சுருந்தாரா? அவங்கள போட்டு பாடாப்படுத்தி அந்த அம்மா பாதியிலேயே செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தை ஒழுங்காக இருந்தாரா? 73 வயசில் வளர்ப்பு பண்ண கல்யாணம் பண்ணார். உங்கள் திராவிடத்தை சேர்ந்தவர்கள் தான் குடும்பத்தை ஒழுங்காக வச்சுருந்தாங்களா? அடுத்து வந்த கருணாநிதி என்ன பண்ணார்? குடும்பத்தை ஒழுங்காக வச்சுருந்தாரா? மனைவி இருக்கும்போதே துணைவியை வைத்தவர் தானே கருணாநிதி. அதுக்கப்புறம் அண்ணாதுரை அவர் மிகச்சிறந்த மனிதர். ஆனால் அவருமே குடும்பத்தில் வந்து குழப்பம் வர்ற மாதிரி சினிமா நடிகைகளோடெல்லாம் சேர்த்து கிசுகிசுக்கப்பட்டார். அதனால் சினிமா நடி இது குடும்பத்தை ஒழுங்காக வைக்கணும் அப்படின்னு அரசியல்வாதிகள் நீங்கள் சொல்லக்கூடாது. உங்கள் அரசியல்வாதியில் யோகியனே கிடையாது, சின்ன வீடு இல்லாதவனே கிடையாது. அதனால் நீங்கள் யோகியர்கள் மாதிரி குடும்பத்தை ஒழுங்காக வைக்காதவனெல்லாம் பேசாதீங்க. அதனால் நயினார் நாகேந்திரன் அது ஒரு பெண்ணை பற்றி குறிப்பிட்டு பேசியது தப்பு. விஜயை அவன் இவன் என்று உரிமையில் பேசியதும் தவறு. அரசியலை ஒழுங்காக நடத்த கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நயினார் நாகேந்திரனுக்கு நம்ம கண்டனமாக தெரிவிச்சுக்குவோம் அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. ஏன்னா பாஜகவை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் பாஜகவில் இருக்கிற தலைவர்கள் யோக்கியமா? அவர் என்னமோ ஒரு நடிகையோட கிசுகிசுக்கப்பட்டாராம். நீங்கள் என்ன வேலை பண்ணீங்க? உங்கள் கட்சிக்காரனைய ஆபாச படம் எடுத்து வெளியில் விட்டாங்களா இல்லையா? உங்கள் முன்னாள் தலைவர் ராகவனை பாவம் வாட்ஸ்அப் வீடியோவில் ஒரு பெண்ணோட இது பண்ணுறதை வச்சு
அதை ரெடி பண்ணி கிராப் பண்ணி அதுக்கு அரேஞ்ச் பண்ணி அதை வந்து வீடியோவாக எடுத்து அதை பப்ளிக் இதிலெல்லாம் போட்டிங்களே, உங்கள் கட்சி முன்னாள் தலைவர் தானே போட்டார். இப்போ கேசவ நியாயத்துக்கு அது மாதிரி கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவருடைய முழு ஃபில்மை எடுத்துக்கிட்டாங்க. அவர் நெருக்கமாக பெண்ணோட, ஏன்னா அவர் பாவம், அவர் பேச்சுலர், கல்யாணம் ஆகாதவர் அவங்க கேசவனை. அவர் இவர் கல்யாணம் ஆகிறதுனாலும் இதை பயன்படுத்தணும்னு சொல்லி பெண்களெல்லாம் இவங்களே அனுப்பி அவர் சபலப்படுறதெல்லாம் டிவி இதில் எடுத்துட்டாங்க வீடியோவை. அந்த வீடியோவை இவங்களே ஒரு பத்திரிக்கைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க போடியான்னு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆக உங்கள் கட்சியே ஆபாச வீடியோ கட்சி. நீங்கள் போய் சினிமா நடிகையோடு இருக்காங்கங்கிறத பற்றி எல்லாம் பேசுகிறதுக்கு உங்கள் கட்சிக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் நம்ம தெரிவிக்கக்கூடிய முதல் கருத்து.